பள்ளி மாணவர்களுக்கான 150 ரிங்கிட் முன்கல்வி உதவித்தொகையான BAPஐ எந்தவித கழிவும் இன்றி முழுமையாக பெற்றோரிடம் வழங்க வேண்டும் என்று பள்ளிகளுக்கு கல்வி அமைச்சர் ஃபத்லுனா சிடேக் அறிவுறுத்தியுள்ளார். SMK துன்சைட் ஷே வராக்பா பள்ளியில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர், சில பள்ளிகள் அரசின் இந்த உதவித்தொகையை பெற்றோர் ஆசிரியர் சங்க கட்டணம் உள்ளிட்ட பள்ளி சார்ந்த செலவுகளுக்கு பயன்படுத்துவதாக புகார்கள் வந்துள்ளதாக அவர் கூறினார். எந்தவித கழிவும் செய்யக்கூடாது என்று ஆசிரியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்தார். PIBG கட்டணம் அல்லது பிற கட்டணங்கள் தனித்தனியாகவே வசூலிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அரசு 150 ரிங்கிட் வழங்கினால் பெற்றோர் 150 ரிங்கிட்டையே பெற வேண்டும். எந்த ஆசிரியரும் அந்த தொகையில் இருந்து கழித்தால் தன்னிடம் தெரிவியுங்கள் என்று அவர் கூறினார். அது அனுமதிக்கப்படாது என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். நாடு முழுவதும் BAP திட்டத்திற்காக 800 மில்லியன் ரிங்கிட்டுக்கும் அதிகமான தொகை ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும், இதன் மூலம் படிவம் 1 முதல் படிவம் 6 வரை உள்ள சுமார் 52 லட்சம் மாணவர்கள் பயன்பெறுவார்கள் என்றும் ஃபத்லினா கூறினார். மேலும் நாடு முழுவதும் உள்ள சுமார் 10,000 பள்ளிகளில் BAP வழங்கும் பணிகள் ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி உள்ளதாகவும், அது இந்த வாரத்திற்குள் நிறைவடையும் என்றும் தாம் எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.